கோயம்புத்தூர்ல சிட்டிக்குள்ளேயே ஒரு அழகான 2 BHK 2 போர்ஷன் ரெண்டல் டைப் வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதுவும் எல்லாரும் விரும்புற மாதிரி வடகிழக்கு கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்கு. இந்த சூப்பர்பான வீட்டை செம்மையான ஃப்ரண்ட் எலிவேஷனோடையும் அட்ராக்டிவான இன்டிவோக்கோடையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 போர்ஷன் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய போர்ஷனை ஹால், கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு அட்டாச்சு, ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஹால், டைனிங் கம் கிச்சன், 2 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல கோயம்புத்தூர் சிட்டிலேயே வாடகைக்கு விடுற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய இந்த வீட்டை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த அழகான வீட்டை வடகிழக்கு கார்னர் சைட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு போர்ஷனோடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு போர்ஷனோடையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை 31.25 அடி அகலமாகவும் 43.25 அடி நீளமாகவும் உள்ள 3.1 சென்ட் இடத்துல 2250 ஸ்கொயர் ஃபீட்ல பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு வடகிழக்கு கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டோட 2 சைடுமே ஹரிசாண்டல் பேட்டர்ன், வெர்டிக்கல் பேட்டர்ன், ஜியோமெட்ரிக் பேட்டர்ன், டெக்ஸ்சர் ஒர்க், டெயில்ஸ் ஒர்க், ஸ்டென்சில் டிசைன்னு நிறைய அட்ராக்டிவான டிசைன்ஸை கொடுத்து செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. வீட்டோட வடக்கு பக்கம் இங்கே ஒரு அழகான ஹெவியான மெட்டல் கேட் இருக்கு. இந்த கேட் ஓப்பன் பண்ணதும் பார்க்கிங்கான ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 10.75 12.75. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்ல ஸ்பாட் லைட்டை கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியா இருக்கு. லெஃப்ட் சைடில் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டார் கேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் கேட். சூப்பர்பான CNC கட் பிளைட்ஸ் எல்லாமே இந்த மெட்டல் கேட்ல பொருத்திருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணதும் இங்கேயும் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. இங்கே 2 வீலர்லாம் நிறுத்துற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்டோன் கிளைடிங் டைப்ல செராமிக் டைல்ஸை கொடுத்துருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை கொடுத்து பார்க்கிங் ஏரியாவோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்க்கு மெயின் கேட்ல பார்த்த மாதிரியே அழகான CNC கட் பிளைட்டை பொருத்தி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய போர்ஷனோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்திலேயே அழகான டிசைனோட வடிவமைச்சிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் அழகான இன்டிவோக்கலா பண்ணி வசதியான லிவிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11x17. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு வேற லெவல்ல ஹேங்கிங் லைட்லாம் பொருத்தி சூப்பர்பான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லைட் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட். லைட் ஒர்க்கோட மாடர்னா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஸ்பேஸோட 2 சைடு வால்ல அழகான டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி அனதர் 2 சைடு வால்ல மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க்கையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ஒரு காம்பாக்டான கிச்சனா வசதியாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்கு. வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கிளாஸியான அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல ஒயிட் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன்ல நிறைய பேசினட் இருக்கு. இது போக டால் யூனிட், வால் யூனிட், பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் வரைக்கும் செஞ்சிருக்காங்க. லிவிங் ஏரியால தெற்கு பக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல சூப்பர்பான டிசைனோட ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோரை மாட்டிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x10 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட 1 சைட் வாலுக்கு ஃபுல்லாமே அழகான ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்கு. ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சிருக்காங்க. கார்னர்ல அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி இங்கே நம்ம பார்க்கறது காமன் டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் பேசேஜ். இந்த பேசேஜ்லையும் அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கும் பெட்ரூமோட டோர் மாதிரியே டிசைன் உள்ள மாதிரியான ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற காமன் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x8. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் மாடர்னான டைல்ஸ் ஒர்க்கில் லே பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு.
டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது ரெண்டாவது பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூம்லையும் வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. கார்னர்ல ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே அழகான டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெட்ரூமோட ஒன் சைட் வால்ல 10 அடிக்குமே நிறைய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இதோட சென்டர்லயே ஒரு அழகான ஸ்டடி டேபிள பிளான் பண்ணி மேல வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையுமே டார்க் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவும் 5x8. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிக்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டிருக்காங்க. இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் இப்போ நம்ம பார்க்குற செட்பேக் ஏரியாலேயே ஜனமொழியில் அமைஞ்சிருக்கு. செட்பேக் ஏரியாவோட ஃப்ளோரிங்குமே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. வீட்டோட 2 இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவை ரீச் பண்றதுக்கான கேட் போக வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்றதுக்கு தனியா விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய போர்ஷனை ரீச் பண்றதுக்கான ஸ்டார்கேஸ். வைடரான ஸ்டார்கேஸா பிளான் பண்ணி ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணி ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் ரைட் சைடில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய போர்ஷன் இருக்கு. இந்த மெயின் டோரை தாண்டினதும் சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியாவையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த போர்ஷனோட மெயின் டோரையும் செம்மையான டிசைன்ல தேக்கு மரத்திலேயே வடிவமைச்சிருக்காங்க. இந்த மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 11x17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியா. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய போர்ஷன் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய போர்ஷனோட லிவிங் ஏரியாவையும் செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்ல ஹேங்கிங் லைட்டோடையும் ஸ்ட்ரிப் லைட்ஸோடையும் ஸ்பாட் லைட்ஸோடையும் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்கு. ஜன்னலுக்கு பக்கத்திலேயே டிவி நிட்ட செமையான டிசைன்ல லைட் ஒர்க்கோட டார்க் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி சூப்பர்பான டிசைன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட பூஜா கேபினெட். பூஜா கேபினெட்டையும் டார்க் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல டிவி நிட்ட மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங்கான ஸ்பேஸ். இதோட அளவு 8x11. டைனிங் ஸ்பேஸ்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்கு. இங்கேயும் ஒன் சைட் வாலுக்கு அழகான ஆர்ட் ஒர்க்கை ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸை பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் யூனிட் இருக்கு. இது போக டைனிங் ஏரியாவோட கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரர் செட்டப்பை பேக்ரவுண்ட் டைல்ஸ் ஒர்க்கோட வடிவமைச்சிருக்காங்க. டைனிங் அடுத்து நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சன் வாஸ்துப்படி அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x8. இங்கேயும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் எல்லாம் பண்ணி வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து எல் ஷேப்ல கவுண்டர் டாப்பை கிரானைட்ல ரெடி பண்ணி சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொறுத்திருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன். இங்கே ஃபுல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்ல நிறைய பேஸ் யூனிட் இருக்கு. இது போக டால் யூனிட், வால் யூனிட், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்னு நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது ஒரு காமன் பேசேஜ். இந்த காமன் பேசேஜோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இந்த போர்ஷனோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமை பார்க்குறோம். இதோட அளவு 10x16. மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்கு. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே அழகான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கார்னரில் அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை மிரர் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 5x11. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணி டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரியான டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10x10 அளவுல அமைஞ்சிருக்கு.
இந்த பெட்ரூம்லயும் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஒன் சைட் வால் ஃபுல்லாமே அழகான ஆர்ட் ஒர்க்னு நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5க்கு 6.5. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல இந்த வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டார் கேஸ் ஸ்பைரல் டைப்ல மெட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி மேலே போகும்போது டெரஸ்ல இந்த வீட்டோட ஓவர் ஹெட் டேங்க் 2 வச்சிருக்காங்க. இது போக யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை செட் பண்ணி துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள், இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த சூப்பர்பான ரெண்டல் டைப் வீடு கோயம்புத்தூர்ல வடவழியில சிட்டிக்குள்ளேயே கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோ கோடெல்லாம் சேர்த்தி 1,15 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வர. அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.